ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்மளோட மனசை நம்ம கட்டுப்படுத்தலைனாக்கா ட்ரேடிங்கில் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு கேண்டிலே போய் ட்ரேட் பண்ணுறத முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? அன்டில் மார்க்கெட் ஒரு பக்கமாக செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தால் நம்ம நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க, இந்த ட்ரேடில் எவ்வளோ நான் லாஸ் எடுக்க போகிறேன், அதே மாதிரி எவ்வளோ டார்கெட் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மைண்டு கிளியராக இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவே டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அதே டெய்லி பண்ணுங்கள் அன்டில் எப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்களோ அது வரைக்கும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எல்லாமே இதுக்கு யூஸ் ஆகிறது தான். ஆனால் நம்ம எதையாச்சும் ஒன்று தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 மிஞ்சி போனால் 3 ட்ரேட் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறைய ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி நம்ம ப்ரோக்கரேஜ் தான் போகுமே தவிர நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. சரிங்களா? இப்போது ட்ரேட் பண்ணுறீங்க, லாஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுங்க. ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மைண்டு கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி திருப்பி ட்ரேட் எடுத்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் எடுப்பீங்க. அது இல்லாமல் உடனே நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் முடியும். அதே மாதிரி இன்றைக்கி லாஸ் எடுத்துட்டோம்னா இன்றைக்கே நம்ம அந்த லாஸை கிளியர் பண்ணணும், நம்ம ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு நம்ம பண்ணாமல் கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஏன்னா மார்க்கெட் 3:30 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் டெய்லியும் இருக்கும். 20 டேஸ் மார்க்கெட் டேஸ் இருக்குது. நம்ம அதில் எதுலையாச்சும் ஒன்றில் நம்ம சாதிச்சிக்கலாங்கிற மன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். சரிங்களா? இன்றைக்கே நான் ட்ரேட் எடுத்து நான் என்னோடய லாஸெல்லாம் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினச்சோம்னாக்கா நம்மளோட கேபிட்டல் வைப் அவுட் தான் ஆகும். ஸோ டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள். ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான். ரூல்ஸை நம்ம பிரேக் அவுட் பண்ணோன்னா நம்மளோட கேபிட்டல் வைப் அவுட் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.